மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் சபரிஸ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஏஜிஎஸ்எம்மை பற்றி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், அதோட கண்டினியூஸ் தான் என்னது இந்த வீடியோ. ஏஎஸ்எம்மில் இன்றைக்கி ஒரு 3 கொஷினை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அப்போ ஏஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா அதில் விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வந்ததுபடி வந்துடும், சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன கொஷின், ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்கப்பட்ட ஒரு வினாவை பற்றி நம்ம பார்ப்போம், சரிங்களா? என்ன வினா அப்படின்னா, ரீனா மற்றும் உஷாவின் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன் உஷா மற்றும் ரீனாவின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ரொம்பவும் சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், சரிங்களா? இப்போ ரீனா மற்றும் உஷா அவங்களோட தற்போதைய வயது என்ன கொடுத்துட்டாங்க, 24 வருடங்கள், 24 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 36ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 8 ஆண்டுகள் முன்பு அப்படின்னா இந்த வயது கணக்கில் வந்து 8 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தற்போதைய வயதிலிருந்து மைனஸ் பண்ணணும், சரியா? அப்படி இல்லை 8 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இந்த 24க்குள்ளே ப்ளஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கணும். என்னது, தற்போதைய வயதிலிருந்து மைனஸு ஆறு வந்து ப்ளஸ்ஸு, சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம இங்கே இருக்கிற இந்த வேடை பார்த்துட்டு முன்பா பின்பான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம போடணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தற்போதைய வயது இருக்குது, ஆனால் 8 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன வயது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ இந்த 24 வந்து நம்ம 8 வந்து என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணிடணும். 36 8 மைனஸ் பண்ணிடணும். கிடைக்கிறது என்ன கிடைக்கும், இங்கே 16 கிடைக்கும், இங்கே 28 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 16 28 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும், சரிங்களா? இப்போ ரீனா வயதுகளின் வீதம் என்னவாக இருக்கும், அதாவது வந்து லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து ரீனா உஷான்னு கேட்டிருக்காங்க, லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க, உஷா மற்றும் ரீனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து பொதுவாக இருக்கிற நம்பரை வெளியே எடுத்துடணும் அப்படின்னு சொன்னால் நான் விகிதங்கள் வந்து இதில் என்ன பண்ணணும், நம்ம அடிச்சு கொடுக்கும்போது லாஸ்ட்டாக அடிச்சு கொடுக்காத அளவுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து வரும் ரெண்டுலேயுமே. இங்கே என்ன வரும் அப்படின்னா 4ஆல் அடித்தோம் அப்படின்னா இங்கே 4 வரும், இங்கே என்ன வரும் 7 வரும். அப்போ என்னது, நம்ம கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா 4:7 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை வந்து கீழே என்ன கேட்டிருக்காங்களோ அது கேட்டதுபடி எழுதணும் அப்படின்னா 7:4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். அந்த ஆன்சர், சரிங்களா? அந்த ரீனாவோட வயது 24, உஷா 36, 8 ஆண்டுகளுக்கு முன்பு 24 - 8 அந்த மாதிரி கொடுத்துருக்கோமா, சரிங்களா? இதை நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் 60 வருடங்கள். 6 வருடங்களுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 5 மடங்கு எனில் 6 வருடங்களுக்கு பிறகு மகனின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தற்போதைய வயது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், தற்போதைய வயதுன்னு இருக்கா, அந்த தந்தையோட தற்போதைய வயது, தந்தை மற்றும் மகனோட தற்போதைய வயதுகள் கண்டுபிடிக்கும். ஆனா நம்மளுக்கு கொடுத்தது வயதுகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க, சரியா? அப்ப தற்போதைய வயது கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 6 வருடங்கள் இருக்கு பாத்தீங்களா, 6 வருடங்களுக்கு முன்பு வயதின் வயதை போல வந்து 5 மடங்குன்றாங்களா, இதையும் போடணும். அதுக்கப்புறம் தற்போதைய வயதுல இருந்து 6 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு சொல்லி நம்ம டெரைவ் பண்ணணும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இது பண்ணது வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, கீழே வந்து இதை வந்து நம்ம தெளிவாகவே நம்ம பண்ணி வச்சிருக்கோம், சரிங்களா? உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சின்ன இருக்கு பாத்தீங்களா? இப்ப தந்தை மற்றும் மகனோட வயதுகளின் கூடுதல் எத்தனை வருடங்கள், 60. அவங்களோட கூடுதல் வயது எவ்வளவு, 60. ஆனா 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு கேட்டனால தந்தையில இருந்து என்னது, தந்தையோட வயசுல இருந்து 6 மைனஸ் பண்ணணும், மகனோட வயசுல இருந்து 6 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு வரும், 6 12. அப்ப அவங்க 2 வயது கூடுதல் 60 கேட்டுக்காங்கன்னா இது ரெண்டுல இந்த மைனஸ் 60 வந்து 12 நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை வரும், 48 வரும். 48 என்னது, தற்போது, அதாவது 6 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு, 48 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, சரியா? சரி, ஓகே. அப்போ வந்து தற்போதைய இதுல இருந்து என்ன பண்ணணும், 6 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்போ வந்து என்னது, மகனின் வயதை போல தந்தையின் வயது 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்ப அதை போட்டுரும், சரியா? 5 மடங்கு தந்தையோட வயது 5x, மகனோட வயது x. அப்போ ரெண்டையும் நம்ம டெரைவ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா x = 8 அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? இப்போ இந்த x = 8 அப்படின்னு சொல்லி வருது பாத்தீங்களா, இதை நம்ம இதுல பிரதிட்டோம் அப்படின்னா மகனோட வயசு என்ன, தந்தையோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடும், வந்துடும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 6 வருடங்களுக்கு முன்னாடி தந்தையோட வயது 40, மகனோட வயது 8. அப்ப தற்போதைய வயது என்ன, அப்ப பிளஸ் பண்ணணும் 6 பிளஸ் பண்ணா தற்போதைய வயது, சரியா? மகனின் தற்போதைய வயது 14. இப்ப தந்தைக்கு பண்ணோம்னா அதே 6 பண்ணோம்னா எத்தனை வரும், 46 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும், சரிங்களா? சரி, ஓகே. நம்மளுக்கு கேட்டது என்னது, இதான் கேட்டிருக்காங்க, சரியா? 14 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 14 தற்போதைய வயது, சரியா? அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 14 கூட 6 வருடங்களை நம்ம என்ன பண்ணணும், 6 வருடங்களை கூட்டணும். ஏன்னா 6 வருடங்களுக்கு பின் பண்றாங்களா, அப்ப ஆன்சர் = 20 வருடங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணும் வரும், சரிங்களா? சரி, ஓகே. அதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம எழுதிருக்கோம். இதை பாத்தீங்களா 16 பிளஸ் அப்படின்னு அதை பாத்துக்கோங்க, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்.
அடுத்த கொஸ்டின் இது கொஞ்சம் என்னது கொஞ்சம் நம்ம எல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம இதை வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து ஆப்ஷன் மெத்தட்ல நம்ம ஈஸியா வந்து போட்டுடலாம். பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆப்ஷன் மெத்தட்ல போட்டுடலாம். சரிங்களா? ஒருவரின் தற்போதைய வயது அவரின் இரு மகனின் வயதுகளின் கூடுதலை போல் 4 மடங்காக உள்ளது. 10 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் இரு மகன்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை போல் 2 மடங்கு ஆகும். அப்ப அவரின் தற்போதைய வயது இப்ப என்ன கொடுத்துருக்காங்க இங்க 4 மடங்கு. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து இங்க இருக்க ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆப்ஷன்ல வந்து 4ஆலையும் 2ஆலையும் அடியாகக்கூடிய நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இது 2ஆல் அடியாகும், 4ஆல் அடியாகாது. இது என்னது, இது என்ன ஆகாது, இது எதாலையுமே அடியாகாது. இது என்னது, எதுவுமே இது பண்ண முடியாது. அப்ப வந்து ஆன்சர் வந்து என்னது 60 அப்படின்றத நம்மளுக்கு ஆன்சர். இப்படி சிம்பிளா வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டு போயிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்படி சிம்பிளா நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஃபார்முலா இதோட அந்த முறைப்படி எப்படி போடுறது அப்படின்றத வந்து நம்ம கீழே பார்ப்போம். இதே வந்து இந்த இடத்துல 60 இருக்கா, இந்த இடத்துல 80 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு குழப்பம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பதான் நம்ம என்னது அந்த ஆக்சுவல் மெத்தட நம்ம போட்டு பார்க்கணும். சரியா? அந்த மெத்தட் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மகனின் தற்போதைய வயது என்னன்னு எடுத்துக்கணும், எஸ்ன்னு எடுத்துக்கணும். தந்தையின் தற்போதைய வயது எஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அவங்க கொடுத்த மாதிரி என்னது, அப்ப எஃப் ஈக்குவல் டு 4x 4 மடங்கு அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப தந்தையோட வயதை போல 4 மடங்கு அப்படின்னா 4x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரியா? அதுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க, 10 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 2 பேத்துக்குமே 10 வருடங்கள் மாறுமா? அதனாலதான் எஃப் பிளஸ் என்னது எஃப் பிளஸ் 10. இங்க என்னது 10 வருடங்களுக்கு முன்னாடி மகனோட வயது வந்து என்னது 10 வருடங்களுக்கு என்னது 10 பிளஸ் 2 மகன்கள் இருக்காங்களா, அதனால 10 போட்டு எஸ் பிளஸ் 20 போட்டணும். இங்க வந்து என்னது 2 மடங்கு அப்படின்னு சொல்லி அங்க கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம சம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து 2 பிளஸ் எஸ் பிளஸ் 20 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா இதை வந்து என்ன பண்ணணும், இப்ப இந்த எஃப் இருக்கு, இப்ப தந்தை மகன் அப்படின்னு சொல்லி ஈக்குவல் 2 பக்கமும் மாறி மாறி இருக்கு. அப்ப ரெண்டையுமே வந்து என்ன பண்ணணும், ஒரே மாதிரி ஒண்ணு தந்தையோட வயதா எடுக்கணும், இல்லைன்னா மகனோட வயதா கன்சிடர் பண்ணணும். அப்ப எஃப் ஈக்குவல் டு 4s அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மகனோட வயதா வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 4s பிளஸ் 10 இந்த பக்கம் 2s பிளஸ் 10 இப்ப நம்மளுக்கு வந்து டெரைவ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அப்ப இது ரெண்டையும் நம்ம இது பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு இதெல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஈஸியா வந்து இப்போ எஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்றது வந்து இந்த எஃப்ல வந்து நம்மளுக்கு கேட்டது என்ன, தந்தையின் தற்போதைய வயது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்ப எஃப் ஈக்குவல் டு என்னது 4s அப்படின்றதுல வந்து இந்த எஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 60 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஈஸியான மெத்தடு நம்ம பார்த்துட்டோம், ரொம்ப இது பண்ற மெத்தடு நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு எத்தனை கணக்கு, 3 கணக்கு நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இது என்ன பண்ணுங்க, பார்த்துங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து அடுத்தடுத்த சம பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா?